சொல்லிச்சு நம்ம தான் தெரிஞ்சிருக்கோம். இன்னைக்கு வந்து பப்ஜி இல்ல பிஜிஎம்ஏ தான் இருக்குது. அது தூக்கிட்டாங்களா தெரில. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஒரு காலத்தில் பப்ஜி வந்து ஓஹோ இருந்துச்சு, ஆஹா இருந்துச்சு. அந்த மொபைல் வெர்ஷனை பண்ணவங்க தான் வந்து டென்ஷன் கேமிங். டென்ஷன் கேம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து யூபிசாஃப்ட்டே வாங்க போகிறாங்க, யூபிசாஃப்ட்டே வந்து ஓன் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் வந்து பல நியூஸ்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பரவாயில்ல பேசிக்கிட்டு இருந்திருப்போம். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. அப்படிப்பட்ட டென்ஷன் கேம் எப்படி வளர்ந்தாங்க, எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, எப்படி அவங்க வந்து கேமிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து பழந்துன்னு கொட்டை போட்டாங்க. நாங்கெல்லாம் பழந்துன்னு கொட்டை போட்டவங்க சார். பின்ன என்ன எல்லாம் கொட்டையோட திம்பாங்க. அவரோட காலை பதிச்சாங்கன்றதான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். உண்மைதாங்க பயங்கரமாக நல்லா இருக்கானுங்க. இந்த சைனாக்காரனுங்க வந்து என்ன பயங்கர மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்கானுங்க கேமிங் ஃபீல்டில் வந்துட்டு. ஸோ வந்து என்ன ஏதுன்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். வீடியோவில் பார்த்துக்கணும் என்ன பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணுங்க. முக்கியமாக புதுசாக ஹைப் பட்டன் வந்திருக்கு. ஹைப் பட்டன் அமைக்கி ஹைப் ஏற்றி விடுங்க. உரிமையாக தான் நான் கேட்குறேன், பண்ணி கொடுங்க. அடுத்தே விட்டான ஐயா. அப்புறம் வரலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன், அது 1,40,000 நின்றுட்டு இருக்கு. ஓகேவா, கொஞ்சம் ஏற்றி கொடுங்க எப்படியாவது. ஓகே சோல்ஜர்ஸ், போகிற சில போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. இது வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷனை முதல்ல ஃபவுண்ட் பண்ண போனிமா கிட்ட இருந்தால் ஆரம்பிக்குது. ஆரியம் போனிமா அப்படின்னா அந்த சைனீஸ் பேர் வந்து குதிரை பேர் வந்து சைனீஸில் வரும். அந்த பேர் எப்படி வாயில சொல்கிறது, தெரியுமா பண்ணிட்டான். அப்படிதான் கூகுளில் சொல்லுது பாரு. கூகுள் எடுத்து பார்க்கலாம். இதான் அவரோட ஒரிஜினல் பேர். அதை வந்து எல்லாம் வாயில் உடைய மாட்டேதுன்ட்டு ஷார்ட்டா பூனிமா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த புரியாத வார்த்தைக்கு பேர் குதிரையா, அதனால பூனி டெயில்ன்ற மாதிரி பூனிமா. தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே ஒரு பணக்கார விட்டு பயனாவோ, எடுத்த உடனே தான் எங்கிட்ட 10 கோடி இருக்கு, இதான் கம்பெனி ஆரம்பி ஓகேவா அப்படின்லாம் ஆரம்பிக்கல. வந்து முதல்ல வந்து சைனாக்குள்ள எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. இன்டர்நெட்டை மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்டர்நெட் பேஸ்மே ஆரம்பிக்கலாம் அப்படிதான் முதல்ல சின்னதாக ஆரம்பிச்சாரு. உண்மைதான் 10க்கு அரை ஒரு சின்ன ரூம்ல சின்னதாக ஆரம்பிச்சு ஒரு 4 கம்ப்யூட்டர் போட்டு தான் கம்பெனி ஆரம்பிச்சாரு சொல்றியே. அப்படி என்னதான் ஆரம்பிச்சாரு கேட்டீங்கன்னா அதுதான் வந்து ஒரு மெசேஜிங் சாஃப்ட்வேர். அதாவது இன்டர்நெட் அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து இப்போ பண்ணுற மாதிரி உடனே மெசேஜ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணு, இன்ஸ்டால டிஎம் பண்ணு, அப்புறம் வந்து மெசேஜரில் வந்து மெசேஜ் பண்ணு அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த காலத்தில் வந்து மெயில் தான் பண்ண முடியும். மெயில் கம்போஸ் பண்ணி அங்கே போச்சா அவன் பார்த்தானே தெரியாது. ஸோ அதுக்கெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி மெசேஜராக ஒரு ஆப் வேணும் அப்படின்னு தான் வந்து முதல்ல ஒரு ஆப் ஒன்று உருவாக்குறாங்க. யாருன்னா இவன் கிடையாது, மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்ட் என்ன பண்றா அப்படி எம்எஸ்என் அப்படின்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்குறாங்க, மெசேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர். அதை இன்ஸ்பயர் பண்ணி வந்து இன்னொரு கம்பெனி வந்து ஆரம்பிக்குது. 1995 மைக்ரோசாஃப்ட் வந்து எம்எஸ்என் உருவாக்குறாங்க. அடுத்த வருஷமே 96 ஐசிக்யூ அப்படின்ற ஒரு மெசேஜ் சாஃப்ட்வேர் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு வெஸ்டர்ன் சைடில். என்ன பண்ணாங்க, நல்லா இருக்கடா அண்ணன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு இந்த ஆப்போட ஐடியா மட்டும் இல்ல, வேற கூட அதே பேர் என்ன இவன் ஐசிக்யூவா நம்மளுடைய ஓ மட்டும் போடலான்ட்டு ஓ ஐசிக்யூ அப்படின்னு வச்சுட்டானுங்க. எப்பவுமே வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு பேரே வச்சிருக்கேன். பொங்கச்சோறு பேரை மட்டும் மாற்றிக்கிட்டு வந்து கப்பல் ஓட ஆரம்பித்தான். அப்படி என்ன ஆச்சுன்னா இதுதான் வந்து இவனுக்கு பயங்கரமான காசு, பயங்கரமான ரீச். உங்களே தெரிஞ்சிருக்கும் சைனாவோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகம் ஓகேவா. அந்த பாப்புலேஷனோட காசு அல்லன்றதுக்காக தான் மார்வல்லேருந்து கேமிங் இண்டஸ்ட்ரி வரைக்கும் வந்து ஐயா உங்களுக்கு தேவையான பண்ணித்தரையா, சைனீஸ் டப்பிங் பண்ணணுமா பண்ணித்தரையா, ஃப்ரீயாக விடணுமா ஃப்ரீயாக விட்டு தரையா அப்படின்ட்டுலாம், ஏன் அயன்மேன்ல உங்களுக்காக ஒரு சினி எக்ஸ்ட்ரா விற்கிறையா அப்படின்ட்டுலாம் பண்ணாங்க நினச்சமா மார்வல்ல அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அதிகம் பயங்கட்டாகி போயிடுச்சு. அங்கே தான் தலைவன் வந்து வந்துட்டு இருக்கேன். பட்டியல திருடி ஆடு திருடுற மாதிரி ஆட்டையை போட்டு வந்தாச்சு. ஆனா சபைக்கு வந்தா தெரிஞ்சிரும்ல ஒரிஜினல் இருக்கு, இது நம்மளுது மாதிரி இருக்கு அப்படின்னு தெரியும்ல. என்ன ஆச்சு தெரிஞ்சிருச்சு, பிரச்சனை ஆகி போச்சு. என்ன பண்ணானுங்க, என்னடா இது சரி ஓகே பேர் ஒரே மாதிரி சொல்றீங்க, பேரை மாத்துறேன்ட்டு தான் கியூ அப்படின்னு பேரை மாத்தினாங்க அந்த சாஃப்ட்வேர்ல. சாமர்த்தியமா தொழில கத்துக்கிட்டு சைன் பண்ணியிருக்கோம். இதன் பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி டென்ஷன் கம்பெனி வந்து பயங்கரம் வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. இது எப்படின்னா டென்ஷனை பொறுத்த வரைக்கும்னா வந்து ஒரு கம்பெனி வளர்ந்துச்சுன்னா அப்படியே வச்சு போடு, அப்படியே ஷேர் வாங்கி போடு அப்படின்ட்டு பெருசாக வளர எல்லா கம்பெனிகளையும் ஷேர் வாங்கி போட்டுருக்காங்க அந்த டென்ஷன் கேமிங். இப்படி தான் ஏகப்பட்ட கேம் கம்பெனி கிட்ட ஷேர் ஓடுறா இருக்கேன். ஷேர் வந்தான் இதை 10% எனக்கு ஓகே 30% எனக்கு அப்படின்னு பல கம்பெனி வாங்கி வச்சிருக்கேன். என்ன கம்பெனி சொல்லிட்டா, ரியாட் கேம்ஸில் 100% ஷேர் வச்சிருக்கேன். 100%. ஃப்ரம் சாஃப்ட்வேரில் 16%, ஆக்டிவிஷனில் 5%, எப்பி கேமில் 40%. ஏன் நம்ம கிராஃப்ட் ஆக தெரியுமா பப்ஜி ரியல் ஓனர், அந்த கிராஃப்ட் ஆன்லேயே 13.9% ஷேர் வாங்கி வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ். சூப்பர் செல் தெரியுங்களா, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், இந்த கம்பெனிலேயே 51.2% வாங்கி வச்சிருக்கேன். பாதி கடை வந்துதான் ஓகேவா. இந்த மாதிரி பல கம்பெனியில் ஷேர் வாங்கி போட்டிருக்கான் டென்ஷன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒரிஜினலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 8 காப்பி கம்பெனி தான் ஓகேவா. இங்கே வந்து ரொம்பலாம் மனக்கறதே கிடையாது. நான் என்னப்பா புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கணும்ப்பா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குப்பா தம்பி, போன அடிக்கிற மிஷின்ப்பா சாருப்பா ஓகேவா. எது நாகார்ஜுனாவா
அப்படிலாம் படைக்கல பட்டாக்க ஆயிரத்தை பண்ணி வச்சிருப்பான் ஓகேவா. அதை அப்படியே உருட்டு வந்து அவ்வளோதான் போர்டை பார்த்து கடையை பார்த்துட்டு அப்படியே வந்து இப்போ மாற்றி பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் இங்கே வந்து பல கம்பெனி உருவாக்குனாங்க. இந்த அளவுக்கு வந்து இத்தனை கம்பெனி வாங்கி போட்டிருக்கானே. இவன் ஆரம்பத்தில் தான் கேமிங் தான் இறங்கினான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா நெட்ஒர்க்கிங் இந்த மாதிரி தான் இருந்திருக்கான். சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது ஓகேவா, மெசேஜிங் ஆப் பிக்சர் நடத்துறது இப்படி தான் பண்ணிட்டு இருந்தான். இவன் எப்போ முதல்ல கேமிங் இறங்கினா அப்படின்னா 2003 தான் இறங்கின உடனே அவன் பார்த்தான் ஓகேவா, என்னடா இவனுங்க இந்த கேம் வாங்க மாட்டேங்கிறானுங்க, 5000 3000 கேம் வாங்க மாட்டேங்கிறானுங்க. ஆனால் அதே 2000 5000 கேம் 40 30 தான் வாங்குறானுங்க. அவங்க ஊர்ல அப்படிதான், அவங்க ஊர்ல 2 நாள் 3 நாள் இருக்கும். அந்த மாதிரி என் கணக்கில் வாங்குவானுங்க அவ்வளோதான். இதோட கம்ப்யூட்டர்ல வாங்குறானுங்க. இவனுக்குலாம் வந்து இந்த மாதிரிலாம் கேம் விட்டாங்க கல்லா காட்ட முடியாது, வேற மாதிரி கல்லா காட்டலாம் அப்படின்னு தான் அவங்க பிளான் பண்ணது. மைக்ரோ டிரான்சிஷன் நல்ல காரியத்தை பண்ணவன் நீதானா? அதாவது கேமை ஃப்ரீயாக கொடுத்து விட்றது ஓகேவா. அது கேம் தான் தம்பி கேம் விளாடுப்பா வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுத்து விட்றது. எனக்கு ஆல்ரெடி ஐடியா அவனுங்க ஐடியாதுக்கப்புறம் அம்மாவுக்கு தெரியாமல் 500 ரூபாய் எடு, 100 200 தான் எல்லாமே 100 எடு அப்படின்ட்டு அந்த மாதிரி காசு பிஸ்னஸ் பண்ணி தான் ஆரம்பிச்சிருக்கானுங்க. நம்ம ஊரில் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி தான். இந்த அவத்தாருக்கு கன்னுக்கு ஸ்கின்னுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக வாங்குவாங்க, இது வச்சு காசு கட்டலாம் நல்லா கட்டலான்னு தான் பிளான் பண்ணி இங்கே ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி மைக்ரோ டிரான்சாக்ஷன் மூலியமாக காசு அள்ள முடியும்னு கண்டுபிடிச்சி பயங்கரமாக கல்லா கட்டினாங்க. உண்மைதான் நம்ம ஊரில் ஃப்ரீ ஃபயருக்கு முன்னாடி பயங்கர ஃபேமஸ் வந்து பப்ஜி தான். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். பப்ஜி தடை பண்றதுக்கு முன்னாடி இங்க வந்து போட்டி நடக்கும். ஃப்ரீ ஃபயரா பப்ஜியான்னு பார்க்கும்போது அவன் பப்ஜி தான்டா, ஃப்ரீ ஃபயரா சின்ன பசங்க ஆடுறதுடா அப்படின்ட்டு வேலைக்கு போறவங்களாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சின்ன பசங்களாம் காசு ஆட்டே போட முடியாது. சின்ன பசங்களே காசை ஆட்டே போட்டு இவனுக்கு கூட கொடுக்குங்க. ஈஸியாக ஏமாத்துன்னு பார்த்தா இப்போ வேலைக்கு போறவங்க தான் ஓகே. வேலைக்கு போறவங்களை வச்சு ஏமாத்தி ஈஸியாக கல்லா கட்டிக்கிட்டு இருந்தானுங்க. இதை இவங்க வெறும் பப்ஜியில் மட்டும் பண்ணல, இவங்க வாங்கி ரிலீஸ் பண்ண பெரும்பாலான கேம்ல அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. உதாரணம் சொன்னா மான்ஸ்டர் ஹண்டர்னு ஒரு கேம் இருந்துச்சு. இந்த கேமே சைனாவில் இப்படி வேலை பார்த்து சைனீஸ் கவர்மெண்ட்டே வந்து தம்பி ரொம்ப நேரம் ஆடக்கூடாதுப்பா, அடிக்ட் ஆகிறாங்க பல பேர், காசு இழந்துறாங்க, அதனால அதுக்கு வந்து ஒரு லிமிட்டெட் போடு, ஒரு டைம் லிமிட் போடு அப்படின்ட்டு. சின்ன பசங்க ஆடினாங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 3 மணி நேரம் மட்டும் தான் ஆட முடியும். அந்த மாதிரிலாம் வந்து சட்டம் கொண்டு வந்தாங்க. ஓகே, இதெல்லாம் இருந்தாலுமே இவங்க வந்து ரொம்ப வளர்ந்தது பெருசானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீசாட்டில். ஐயா வீசாட் தெரியுமா? ஒரு காலத்தில் வீசாட்னு ஒன்று இருந்துச்சு. வீசாட்லேருந்து நீங்கள் வந்து ஆடியோ காலே பேசிக்க முடியும் அப்படின்னாங்க. உண்மைதான். வாட்ஸ்அப் வந்த புதுசாக மெசேஜ் மட்டும் தான் பண்ண முடிஞ்சுது ஓகேவா. அதுக்கப்புறம் தான் எவால்வ் பண்ணிட்டாங்க. பட் வீசாட்டில் வந்த புதுசாக இப்படியா ஒரு ஆடியோ கால் பேச முடியும் தெரியுமா ஓகே. மொபைலில் இந்த மாதிரிலாம் வீசாட்டில் கொண்டு வந்தாங்க. இதுவும் எங்கேருந்து ஆடியோ போடுறது தான், இவனா சொந்தமாக அவசியம் ஏதாவது. பட் என்ன பண்ணா வீசாட் பார்த்தீங்க அப்படின்னா சைனாவில் ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு ஆப். அப்போவே வந்து ஆடியோ கால் பேசல கொண்டு வந்தான் இல்லையா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் கூகுள் பே, அதுதான் வந்து லொக்கேஷன் பார்க்குறது, அதுக்கு தான் வந்து அமேசான் அப்படின்ற மாதிரி அதுக்குள்ள பல விஷயம் கொண்டு வந்துட்டானுங்க ஓகேவா. சைனாவில் இது இல்லாத போனே இல்லை அப்படின்ற கொண்டு வந்துட்டானுங்க ஓகே. இது முக்கியமா சைனீஸ் கவர்மெண்ட் வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல வந்து ஜிக்கு நம்ம ஜியோ இருக்கா மாதிரி என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. இதெல்லாம் வரலாறு முக்கியம் இல்லையா. ஜியோ சார் கேட்டாரு அப்படின்னா நம்ம ஜியோ போய் இலவசமா விவரம் பண்ணிட்டு இல்லையா, போட்டோ தரலையா. அந்த மாதிரி அவங்க சைனீஸ் கவர்மெண்ட்டே வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணி நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, உனக்கு ஹெல்ப் பண்றேன், டேட்டா மட்டும் கொடுத்துருப்பா அப்படின்னு கேட்டாங்களா தெரில. நான் மூஞ்சியை பார்த்தா தெரியாது. கவர்மெண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணால்தான் டென்ஷன் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இன்னைக்கும் பார்த்தோன்னா வெஸ்டர்ன்ல பல கம்பெனிகள் டென்ஷனை பார்த்து பயப்படுறாங்க. குறிப்பாக சொல்லலாம் மார்க் மாமா. மார்க் மாமாவுக்கு உண்மையிலே வந்து டென்ஷனை பார்த்து பயம். எங்க இப்படி சைனா வந்தாலே வந்துருவானுங்களோ, வீச்சாட்டை உலகமெல்லாம் கொண்டு வந்துருவானுங்களோ அப்படின்ட்டு மார்க் மாமாவுக்கு உண்மையிலே பயம்தான். உண்மையதான். எனக்கு ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்தா செம விருப்பம் இருக்குது. பல வருஷம் கழிச்சு லாகின் பண்ணா மூஞ்சா காட்டு முகரை காட்டுன்றான். டாய் உங்களுக்கு ஐடி தரணும், தனியாக வீடியோ போட்டு போஸ்ட் பண்ணா உடனே இங்கே வந்து டென்ஷன் வந்துட போறாங்களான்ட்டு மார்க் மாமா பயம், கூகுளுக்கு பயம் ஓகேவா. கேமிங் கம்பெனிஸ்ல ஏகப்பட்ட கம்பெனிஸுக்கு டென்ஷனை பார்த்து பயம். ஏன்னா டென்ஷன் வந்து யூபிசாஃப்ட் மாதிரியான ஒரு மிகப்பெரிய கம்பெனியை வாங்கிட்டான் அப்படின்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் வந்துடுவான். அப்புறம் என்ன ஏகப்பட்ட கேம்ஸ் விட்டு கேம் அவார்ட்லாம் நீ நாடா கேம் அவார்டு நடத்துரு, நான் நடத்துறா கேம் அவார்டு அப்படின்ட்டு இவங்களே கேம் நடத்துவானுங்க. இவங்களே வந்து பயங்கர கல்லா காட்டுவானுங்க. ஸோ டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே டேஞ்சரான ஒரு ஆள் தான். உண்மையிலே யோசிச்சு பாருங்களேன், அவன் மட்டும் யூபிசாஃப்ட் வாங்கிட்டானா பப்ஜிக்குள்ள வந்து அசாசின்ஸ் கிட்ட வரும், அப்புறம் அசாசின்ஸ் கிட்ட மொபைல் வெர்ஷன் அப்படின்னு வரும், அப்புறம் ஃபார் கிரை மொபைல். இதுல இருக்கிற பெரும்பாலும் கேம் யூபிசாஃப்ட் கேம் தான். வேற போஸ்டர்ல கூட இப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன் ஓகே. பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா, அப்புறம் வேற ஃபார் கிரை, பயான் குட் அண்ட் ஈவில் கேம் எல்லாம் பண்றானு ரிலீஸ் ஆகல போல, அதெல்லாம் பண்ணிடுவா. இந்த மாதிரி பல கேம் கூட உள்ள விட்டு தம்பி அப்படியே என்ன பண்றேன், அந்த ஸ்டீம் டேட்டா கொஞ்சம் கொடுக்குறேன், உன் ஐடி கார்டு பாஸ்வேர்டு டேட்டாலாம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இல்ல நான் சொல்ல பேசிக்கிட்டாங்க அப்படின்னு பண்ணுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையான டேட்டா திட்டிங்கள அது ஒரு சைனா ஆப் எங்க ஆட்டே போடுற போறாங்கன்ற பயத்துல தான் இந்தியன் கவர்மெண்ட்
பப்ஜி மொபைலை பேன் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வந்து பிஜிஎம்மாக வந்து மீண்டும் அடி வாங்கி அப்புறம் வந்து மறுபடியும் வர ட்ரை பண்ணி மறுபடியும் வந்து அதெல்லாம் பெரிய கதைகள். கொஞ்சம் தனி வீடியோ போடுறேன். ஓகே ஆல்வேஸ் வீடியோ வச்சு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். டென்ஷன் கேம் பற்றி நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக இந்த ஹைப் புதுசாக ஹைப்னு ஆப்ஷன் வந்திருக்கு, ஹைப் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ வந்து ஹைப்பில் வந்து லிஸ்ட்டை சேர்த்து விட்ருக்கு. ஓகே, நீங்களாம் ஹைப் பண்ணால் தாங்க மேலே போக முடியும். ஹைப் பண்ணி விடுங்க. ஓகே ஆல்வேஸ் இதே மாதிரியான இன்னொரு சோழ சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.